ஆர்டிபிஷியல் கலர் சேர்க்கப்படாமல் தரமான பழங்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. லயன் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம். ராகுலின் 150 வெர்சஸ் அமித்ஷாவின் 144 என்னவென பார்த்து விடுவோம். அதாவது முதல்ல 150 என்று குறிப்பிடுவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ராகுல் காந்தி நடைப்பயணம் ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ராகுல் காந்தியிடம் ஒப்படைக்க ராகுல் காந்தி சல்யூட் அடித்து அந்த கொடியை வாங்கி கொண்டார். இப்படி இருக்க மாபெரும் கூட்டத்தில் பேசினார் என்பதும் நமக்கு தெரியும். நாளையிலிருந்து பல 100 கிலோமீட்டர் பயணித்து மொத்தம் 12 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களை கடந்து காஷ்மீர் சென்றடைவார்கள். ராகுல் காந்தி முழுமையாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைப்பயணம் மேற்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நடைப்பயணம் 150 நாட்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கூட கிடையாது. காங்கிரஸ் கட்சி பாரத் ஜோடோ யாத்ரா என்ற ஒரு யாத்திரையை ஆரம்பித்திருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் யாத்திரை நடத்தி கொண்டிருக்க பாஜகவும் வியூகம் வகுக்க களத்தில் குதித்து விட்டார்கள். ராகுல் காந்தி இந்த யாத்திரையின் போது எங்கே தங்குவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டெய்னர்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்டெய்னர்களில் ஏசி வசதி இருக்கும். இந்த கண்டெய்னரில் தங்குவார். ஏன் அப்படின்னா 3500 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கண்டெய்னரும் கூட பயணிக்கும் என்றும் தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரை, அதாவது திரு அமித்ஷா அவர்களின் அடுத்த குறி என்று பார்க்கும் பொழுது 144 தொகுதிகள். இது எம்மாதிரியான தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜக எங்கெல்லாம் நிறைய வாக்குகள் வாங்கி ஆனால் தோல்வியை தழுவிருக்கும், வெற்றி பெற முடியாத இடமாக இருக்கக்கூடும், அல்லது ஒரு மார்ஜினில் வெற்றி பெற்றிருப்பார்கள். இந்த தொகுதிகளை கவனித்து காய் நகர்த்தி வருகிறது பாஜக. ஏற்கனவே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தொகுதியில் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக எங்க மார்ஜின்ல தோத்திருக்காங்களோ, எங்க மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்களோ அந்த தொகுதிகளை கட்டாயம் இம்முறை வென்றெடுக்க வேண்டும் 2024 என பாஜக வியூகம் வகுத்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர்களுக்கு 2 தொகுதியாக 3 தொகுதியாக ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருப்பதை நாம் பத்திரிகையில் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நிலைமை இவ்வாறு இருக்க, மத்திய அமைச்சர்கள் யாரெல்லாம் அவங்களுடைய தொகுதிக்கு போகலையோ, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிக்கு போலியே அவங்களுக்கு கட்டாயம் அந்த தொகுதியில் போய் வேலை செய்ய வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை ஒரு பூத் கமிட்டியோடு ஒரு நெருங்கிய தொடர்பை அமைச்சர் அளவில், எம்பிக்கள் அளவில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பூத்தை நாம் ரொம்ப ஸ்டடி பண்ணாதான் தேர்தலை எளிதாக வென்றெடுக்க முடியும் என்று பாஜக மேல், அதாவது யார் வியூகம் வகுத்து செயல்படுகிறார்களோ அவங்க பூத் கமிட்டி வரை உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது என பேப்பரில், டிவிலெல்லாம் செய்தி வெளியானதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அடுத்த தேர்தலில் இப்போ 2014 வென்றெடுத்ததை காட்டிலும் 2019 பாஜக அதிக தொகுதிகளை வென்றெடுத்தார்கள். காரணம், எந்த தொகுதியில் மார்ஜினில் தோற்றிருக்கோமோ அந்த தொகுதியில் இன்னும் அதிகமாக உழைத்தால் அதிக சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என்ற கணக்கு போட்டு அதை வென்றும் காட்டினார்கள். எனவே 2024 ஆண்டில் பாஜக குறிவைத்திருப்பது 144 தொகுதிகளை இந்தியா முழுவதும், அதில் தமிழ்நாட்டிலும் பல தொகுதிகள் வருகின்றன என்று தகவல்கள் வெளியானதை நாம் பார்த்தோம். மாபெரும் அணி உருவாக்க புறப்பட்ட நிதிஷ்குமார், பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் இருவரும் ஏற்கனவே சேர்ந்து ஊடகத்திற்கு பேட்டியளித்திருந்தாங்க. பிறகு பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் பாஜகவை கூட்டணியில் வைத்திருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு கூட்டணி வைத்து முதலமைச்சராக தொடர்கிறார். ஒரு பக்கம் இப்படி இருக்க, அவர் டெல்லி பயணித்தார். டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்தார், அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்தித்தார். அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரே அணியில் கொண்டு வந்து மற்ற மாநில கட்சிகளையும் ஒரே அணியில் கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய சவால் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தார்கள். எனினும் அவர் ஒரு பக்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறார். பாஜக என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகள்லாம் முதல்ல ஒன்றா வர்றதே மிகப்பெரிய விஷயம். அத்தனை எதிர்கட்சிகளும் அப்படி வந்தாலும் அத்தனை பேருக்கும் பிரதமராகக்கூடிய ஆசை இருக்கும். அவர்கள் முதலில் யார் பிரதமர் என்று ஒரு தெளிவடையட்டும், பிறகு ஒன்று கூடி பாஜகவை எதிர்க்கும் பேச்சை ஆரம்பிக்கட்டும் என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தேர்தல்கள் என பார்க்கும் பொழுது இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிடும்.
அடுத்த தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குஜராத் தேர்தல் மிக முக்கியமான களமாக பார்க்கப்படுகிறது. இங்கே பாஜக காங்கிரஸ் எதிரெதிரே நின்று கொண்டிருக்கும். இம்முறை ஆம் ஆத்மியும் இறங்கி களமாடுவார்கள். ஆம் ஆத்மி குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியின் வாய்ப்பை சிதைக்கிறார்களா அல்லது பாஜகவின் வாக்கு வங்கியில் கை வைக்கிறார்களா என்பதை நாம் தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு பார்க்க வேண்டியிருக்கும். கூடவே ஹிமாச்சல் பிரதேசிலும் தேர்தல் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கப்படாமல் தரமான பழங்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. லயன் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம்.